குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். வெளிநாடுகள்லயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்தியாவுக்கும் வாங்க, எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் தான் வந்து நான் வந்து இருக்க போறேன். ஸோ உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னை பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம். அற்புதமான நாள் தெரியும்ல எல்லாருக்குமே, சித்ரா பௌர்ணமி. இது வந்து வருடத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாக வந்து கருதப்படுகிறது. ஆல்ரெடி நான் யூடியூப் வீடியோவில் பேசின மாதிரி, இந்த மாதிரியான டைமில் நீங்கள் நார்மலாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னாவே எனர்ஜி அவ்வளோ கிடைக்கும். சும்மா உட்காந்தாவே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அதுவும் ஒரு உபதேச குருவோ அல்லது வழிகாட்டியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியை நம்ம யாரும் மிஸ் பண்ணிடாம பயன்படுத்தணும். இதுதான் இன்னையோடைய டாஸ்க். ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து புரிய வைக்கலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எங்க வந்து மாட்டிக்கிறீங்கன்னா, ஆன்மீகம்னா பணம் தப்பு, பணம் சம்பாதிக்க கூடாது. உங்களை மாதிரியே தான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு மேல பணம் வேணான்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ, மெயினான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் எப்ப நீங்க வேணான்னு நினைக்கிறீங்களோ அப்பவே அந்த பிளஸிங்கை நீங்க கட் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? At the very next second, when you say or when you decide that I don't need money அப்படின்னீங்கன்னா பணம் வராது. நீங்களே தான் ஆப்பு வச்சுக்கிறீங்க. நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால மறுபடியும் சொல்றேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. தனலட்சுமின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லட்சுமி. உங்க எழுத்து வீட்டு தனலட்சுமி கிடையாது இந்த தனலட்சுமி. இந்த தனலட்சுமி இல்லாம ஒரு லட்சுமி நோ யூஸ். புரியுதா? பணம் இல்லாத வீரம் மதிப்பு இல்லை, பணம் இல்லாத விவேகம் மதிப்பு இல்லை, பணம் இல்லாத பொறுமை மதிப்பு இல்லை, எதுக்குமே மதிப்பு இல்லை. பணம் இல்லாட்டினா உங்க புருஷனுக்கு மதிப்பு இல்லை, உங்க பொண்டாட்டிக்கு மதிப்பு இல்லை. கரெக்ட் தானே? அப்ப நீ பாட்டுக்கு பணம் சம்பாதிக்க மாட்டேன், ஆன்மீகம் என்றால் குற்றம்னா எப்படி? எனக்கு புரியலையே. சமீபத்துல நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். இல்ல எனக்கு பயமா இருக்கு, பிசினஸே பண்றதுக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? என்ன எனக்கு புரியல, எதுக்கு பயம் உங்களுக்குன்னு? இல்ல நான் பிசினஸ்க்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன்னா, சிக்கிட்டேன்னா மாயில இருந்து அப்புறம் நான் வெளியே வர முடியாது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சரி, நான் கேட்டேன், சரிங்க பிரதர், நீ பிசினஸ் எதுவும் பண்ண வேணாம், நாளைக்கு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்ல அதுக்கு பணம் வேணும் தானே. அது பணம் இல்லையா? ஆனா இது பணமா? 1 ரூபானாலும் பணம் தான், 100 ரூபானாலும் பணம் தான், 1000 ரூபானாலும் பணம் தான், 10,000 ரூபானாலும் பணம் தான், 1,00,000 ரூபானாலும் பணம் தான். பணம் தானே? புரியுதா என்ன சொல்றது? 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் பணம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பணம்னாவே ஆகவே ஆகாது. ஒரு முறை விவேகானந்தரை சோதிச்சு பார்க்கணும் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு சில்லறை காசை மட்டும் எடுத்து அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த தலையணைக்கு கீழே வச்சுட்டாரு. அன்னைக்கு நைட்டு மட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சரால படுக்கவே முடியல. வழக்கமா படுத்தோடனே தூங்கிறாரு, நீ தூங்க முடியல. உறுத்துது இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, என்னடா ஏதோ ஏறுதுங்கிறாரு, அரிக்குதுங்கிறாரு, பின்னாடி சொரிகிறாரு, முன்னாடி சொரிகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் காசு அங்க இருக்க எடுத்து கீழே கொட்டுறாரு. அது உண்மையாவே பார்த்ததுக்கு அப்புறம் தான் விவேகானந்தர் நம்புறாரு, ஓ இவருக்கு பணம்னா உண்மையாவே ஆகாது போல. நீங்க என்ன ராமகிருஷ்ண பரமஹம்சரா? என்னைய பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வேலை வெட்டி இல்லாம ஒருத்தன் சிக்குவான், பௌர்ணமிக்கு ஒரு கிறுக்கம் வருவான் ஆன்லைன் ஜூம்ல, அவங்ககிட்ட பொய்யா பேசுங்க, போய் பாவம் என்ன சொன்னாலும் நம்புவான்னு தெரியுது உங்களுக்கு என்னைய பார்த்தா. நம்ம என்ன உபதேசம் பண்றோமோ அந்த உபதேசம் பண்ற மாதிரி வாழ்ந்து காட்டணும், ட்ரெண்ட் செட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நான் அதாவது இப்படியும் வாழ்ந்து ஜெயிக்க முடியும் ஒரு ஆன்மீகவாதினாலன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாழ்ந்து காட்டணும். கரெக்ட் தானே? அப்பதான் நீங்க நம்பிக்கையா டிராவல் பண்ணுவீங்க. அதுல ஒருத்தன் சின்ன சின்ன கருத்துக்களை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டானாவே பணம் சம்பாதிக்க கூடாது அப்படிங்களா? சரி, நாளையில இருந்து ஆன்மீகத்தை நிறுத்திடுறேங்க, இல்ல நாளையில இருந்து வேலையவே நிறுத்திடுறேங்க. பணம் மிகவும் அவசியமான விஷயம். நிறைய சம்பாதிக்கணும் மைண்ட் செட் வைங்க. செலவு அங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் பாக்கெட்ல வரணும்னா முதல்ல மைண்ட்ல பணம் வரணும். புரியுதா நான் சொல்றது? பணம்னா பணம் பேய் வரக்கூடாது, நம்பிக்கையான பணம் வரணும். புரியுதா நான் சொல்றது?
இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, என் அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். உங்க அக்கௌண்ட்லயும் வெறும் 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஒருத்தர் வந்து என் குழந்தைக்கு படிக்க வைக்க முடியலங்க. இப்ப நேத்து நடந்த ஒரு விஷயமே சொல்றேனே. நேத்து ஒருத்தங்க வந்தாங்க டைரக்ட் மீட்ல மீட் பண்றதுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தேர் நேம்ஸ். ஒரு 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணை படிக்க வைக்க முடியல. ஒரு 40,000 ரூபாய் ஃபீஸ். என் அக்கௌண்ட்ல இருக்கிறதே 25,000 ரூபாய் தான். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இப்ப நான் 40,000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? எவ்வளவு நாளுங்க டைம் இருக்குன்னு கேட்டேன். ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னாரு. சரி, அதுக்குள்ள இறைவன் ஏதாவது பண்ணுவார். பண்ணிடலாங்கன்னு அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியில போறதுக்குள்ள எனக்கு வேற ஒரு அமௌண்ட் வர வேண்டியது கிரெடிட் ஆகுது. கரெக்டா 40,000. நம்ப முடியுதா உங்களால? சத்தியமா விளையாட்டுல சொல்ல. அப்புறம் நேத்தே கொடுக்க சொல்லிட்டேன், அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்கன்ட்டு. எப்படி வந்தது? ஏங்க உங்களுக்கு வரும் எங்களுக்கு வருமான்னு கேட்காதீங்க. அங்கதான் ஏமாறுறீங்க. எல்லாருக்கும் வரும். நம்பினவனுக்கு வரும், நம்பாதவனுக்கு வராது. இதுதான் சீக்ரெட். பணம் எப்போ வரும்னா, ஐயோ வெறும் 25,000 ரூபாய் தான் இருக்கே, இந்த பிள்ளைக்கு நான் 40,000 ரூபாய் இன்னும் 15,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கு காசு தீந்துரும், என்ன யாரு பார்த்துப்பா, எனக்கே அடுத்த மாசம் கமிட்மெண்ட் நான் இருக்கேன்னு நினைச்சா அந்த மாதிரி தான் நடக்கும் உங்க வாழ்க்கை. ஏன்னா அதை நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. யாரு கேட்டது அப்படிதான் நடக்கும்னு? எண்ணம் போல் வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கடவுள் நடத்துறது இல்லையாங்க? நீங்க விருப்பப்படுறது போல கடவுள் நடத்துறாரு. இப்ப புரியுதா? சில நேரங்கள்ல நான் விருப்பப்படாதது நடக்குதுன்னா அது நீங்க இப்ப விருப்பப்படுவீங்க நல்லதுக்கு. எப்பயோ ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்க. அது முடிகிற வரைக்கும் அது மாறாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புதுசா ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும்னா பழைய டெபாசிட், பழைய கணக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகாம உங்களுக்கு புது டெபாசிட் வராது. இது கிளியரா இருக்கா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? அப்ப என்னன்னா, நமக்கு நடக்கிறத முழுமையா நடக்க அனுமதிக்கணும் வாழ்க்கை ரீதியா. புரியுதா? நமக்கு என்ன நடக்குதோ அதை முழுதுமாக நமது வாழ்வில் நடப்பதற்கு நாமே அனுமதி கொடுக்கணும். விச் மீன்ஸ் என்ன? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்கன்ற. புரியுதா? எங்க வேற என்னங்க பண்ண முடியும்? வேற ஏதாவது பெட்டரான ஆப்ஷன் சொல்லுங்க. வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? உங்களை மீறி ஒண்ணு நடக்குதுங்கிற உங்க வாழ்க்கையில, உங்களை மீறி ஒண்ணு வாழ்க்கையில நடக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான்ல குண்டு விழுந்தது, என்ன பண்ணீங்க? திருப்பி பதில் தாக்குதல் நடத்தினாங்க பாகிஸ்தான் இந்தியா மேல, என்ன பண்ணீங்க? நல்லா படுத்து தூங்கி இருப்பீங்க. வேற என்ன பண்ணிருப்பீங்க? டிவில நியூஸ் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க, எக்ஸ் தளத்துல போய் ஒரு 4 ட்வீட் போட்டிருப்பீங்க, இந்தியா வாழ்க இந்தியா வாழ்கன்னு ஒரு 10 கமெண்ட் போட்டிருப்பீங்க. அதை மீறி என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் என்னால் முடியாத விஷயங்கள் முடியாது. இது கிளியரா இருக்கா? முடியாத விஷயங்களை முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியும். ஆனா அதுக்கு இந்த மைண்ட் செட் எல்லாம் பத்தாது. அதுக்கு நீங்க கடவுளாவே இருக்கணும். அந்த நிலையில இருந்தீங்கன்னா தான் அந்த லெவல் விஷயத்தெல்லாம் உங்களால இந்த உலகத்துல மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னா ஐடியாவா தான் கொடுக்கும். என்ன தங்க காசாவே கொடுக்குமா? மூட்டையா பிச்சுட்டு கொட்டுமா உங்களுக்கு? அப்படியும் கொட்டும். யாருக்கு கொட்டும்? அந்த லெவலுக்கு எவன் அருள் நிலை சேர்த்திருக்கிறானோ, அந்த லெவலுக்கு எவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறானோ அவனுக்கு கொட்டும். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ மேனிஃபெஸ்ட் இன் ரியாலிட்டி. எப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? எப்ப மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. மன ரீதியா முதல்ல அதை ஏத்துக்கணும். அப்படின்னா எப்படி? பணம் எனக்கு வரும், 100% நடக்கும். நான் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச உடனே அந்த நல்ல எண்ணம் உண்மையா 100% இருக்கிறதுனால எனக்கு 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள எனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு. அந்த 40,000 ரூபாய் மேனிஃபெஸ்டேஷன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? என்னுடைய ட்ரஸ்டோட லெவல், என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் டு த கோர் பீக்ல இருக்கு. அடிச்சுக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்னோட மீட்டர் பீக்ல இருக்கும். எப்ப என்னுடைய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய மீட்டரையும் உங்களோட நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய மீட்டரையும் நீங்க அளவு எடுக்கிறீங்க, நீங்க கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, புரியுதா நான் சொல்றது? நீங்க அளவு எடுக்கிறீங்க, நீங்க கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட மீட்டர் பீக்ல இருக்கும். உங்களோட நம்பிக்கை வரமாட்டேங்குது. யாருக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் நினைக்கிறதெல்லாம் யாருக்கு விதியிலே இல்லைனாலும் மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, விதியிலேயே இல்லாததையும் எவன் ஒருத்தன் கண்டிப்பா எனக்கு நடக்கும் நினைச்சு முயற்சியில ஈடுபடுறானா உனக்கு நடந்தது.
இடைவிடாத முயற்சி, கன்சிஸ்டன்சி. எனக்கு என் மைண்ட்ல இன்னொரு உயிருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்ச உடனே அந்த மேனிஃபெஸ்டேஷன் 30 மினிட்ஸ்ல எனக்கு நடக்குது. 40,000 rupees மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு இன்னும் இந்த தாராள குணம் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, பிறருக்கு நான் உண்மையா வர்றவனுக்கு எல்லாத்துக்குமே நான் உயிரை கொடுக்குற அளவுக்கு தயார் நிலையில இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும்? நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துரும். ஒரு யானையே கிரியேட் ஆனது கண்ணு முன்னாடி கிரியேட் ஆயிருங்க, அந்த லெவலுக்கு வேகமா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். எல்லாமே ரியாலிட்டி கோடிங், மேட்ரிக்ஸ் கோடிங்கை சேஞ்ச் பண்றது தானே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன மீன் பண்றேன்னு? ஒரு பொருள் வரணும் அப்படின்னா அங்க பொருளை கிரியேட் பண்றதுல உட்காந்து மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. மேட்ரிக்ஸ் கோடிங்ஸ்ல அங்க ஒரு யானை கிரியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு விஷுவல் பண்ண தெரியணும். அங்க ஒரு யானைய பிரம்மாவா ஒரு கோ கிரியேட்டரா இருந்து அந்த யானையை உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா அங்க யானை வந்துடும். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சாலப்பதிதனிலே தணலாய் வளர்த்த கம்பம் மேலப்பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. என் சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தானிரண்டு அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சாரனில்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, தடைகள் இல்லாம 100% நம்பிக்கையோட உங்களோட மனக்கண்ல, உங்களோட ஞானக்கண்ல விஷுவலுக்கு உயிர் கொடுக்க தெரியல உங்களுக்கு. இவ்வளவுதான் சீக்ரெட். புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு? உங்களது விஷுவலுக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்க தெரியவில்லை. அப்போ எப்ப இந்த உலகத்துல உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு விஷயத்த ரொம்ப லைவா உங்களுக்கு காட்சிப்படுத்த தெரியுதோ, ரொம்ப ரியாலிஸ்டிக்கா, அது பொய்யா உண்மையானே தெரியாத அளவுக்கு அதுல கரைஞ்சு போற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க, காட்சி பண்ணிட்டீங்கன்னா நடந்துருங்க உங்க வாழ்க்கையில. உண்மைத்தன்மையுடன் பார்த்தல், ஈடுபாட்டுடன் பார்த்தல், உருக்கத்துடன் பார்த்தல். புரியுதா நான் சொல்றது? அதாவது நீங்க நினைக்கும் போது உங்களுக்கே ஒரு ரெசிஸ்ட் வரக்கூடாது, நீங்களே டவுட் படக்கூடாது. அதை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே டவுட் பட்டீங்கன்னா எப்படிங்க நடக்கும்? நடக்குமா? நடக்குமா என்ன? நீங்க நினைக்கிறதுல உங்களுக்கு பிசுரே இருக்கக்கூடாது, அப்பதான் நடக்கும். நீங்க நினைக்கிறதுல உங்களுக்கு எந்தவித டவுட்டும் இருக்கக்கூடாது, அப்பதான் நடக்கும். நீங்களே டவுட் போட்டீங்கன்னா மத்தவன் டவுட் போடுவானா மாட்டானா? அப்ப எங்க பிரச்சனைனா, நீங்க எல்லாம் எங்க தோத்து போறீங்க, நான் எல்லாம் எங்க ஜெயிக்கிறேன்னா, நீங்க எல்லாம் நம்புறதுல லாக்கிங்கா இருக்கீங்க, நான் நம்புறதுல ஹை லெவல்ல இருக்கேன். சோ இந்த பூமியில ஒரு மேஜிக்க பண்ணணும்னா அதுக்குண்டான தம்ப் ரூல், ஃபண்டமெண்டல் ரூல் என்ன அப்படின்னா, ஃபெய்த் ஆர் பிலீஃப். தமிழ்ல சொல்லணும்னா நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. அதே சீன் நடந்தது. ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச். எப்படி நடந்தது? அன்னைக்கு என் கையில எதுவுமே இல்லை, ஆனா அதுக்கப்புறம் இறைவன் அதுக்கு உண்டான தொழில் அமைச்சு கொடுக்குறாரு, வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு, மாஸ்க் பிசினஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எப்படி நடந்தது? நான் 100% நம்பும் போது என்ன ஆகுதுன்னா, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எனக்கு ஓப்பன் மைண்டட்ல பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்ப அதை ஈஸியா நான் மெட்டீரியலைஸ் பண்ணிடுவேன். நீங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டியோட பாக்குறதுனால ரெசிஸ்ட் பண்ணிடுறீங்க. கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு ஏதோ சைத்தான் மாதிரி தெரியுது. நான் ஓப்பன் மைண்டடோட பாக்குறதுனால கீழே இருக்கக்கூடிய ஆணியை கூட, நல்ல வேளை இறைவன் இந்த ரோட்ல கூட என் ஆணியை கண்ணுக்கு காமிச்சிருக்காருன்னு சொல்லி ஆணியை தூக்கி கீழே வீசிட்டு போயிடுவேன், டயரை மாத்திட்டு போயிடுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ காலையிலேயே டயர்ல ஆணி ஏறணுமான்னு நினைக்கிறீங்க. இவ்வளவுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கும் ஆணி ஏறிச்சு, எனக்கும் டயர்ல ஆணி ஏறிச்சு.
எவன் ஸ்போர்ட்டிவா இருக்கானோ வாழ்க்கையில அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருதுங்க. அவ்வளவுதாங்க கான்செப்ட். மன வலி வேதனைகள் இருக்கிறவன் ஸ்போர்ட்டிவா இல்லாம இருக்கிற காரணத்தினால பெரும் தன்மையை இழந்து விடுகிறான், பக்குவத்தை இழந்து விடுகிறான், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியறதே இல்லை. பணம் தானே வேணும், கடன் கடன் யோசிக்காதீங்க, இன்னும் அதிகமா கடன் ஆயிருவீங்க. பொருளாதாரம் பொருளாதாரம் யோசிங்க, நல்ல பொருளாதாரத்துக்கு போயிருவீங்க. நான் சொல்றது புரியுதா? அது இன்னைக்கு கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நாள், ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். மதுரையில அழகர் ஆத்துல இறங்குற நேரம் தெரியுமா? எத்தனை பேத்துக்கு தெரியும்? பல பேத்துக்கு தெரியாது. பெருமாளினுடைய முழுமையான ஆற்றலை பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாள். அது சித்ரா பௌர்ணமியில வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த நாளன்று, இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிறைவான செல்வத்தை பெறுவதற்காகத்தான் இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம வந்து பயன்படுத்த போறோம். சோ எப்படி பயன்படுத்துறது, இதான் அடுத்த கேள்வி. எப்படி பயன்படுத்துவீங்க? சரி, இப்ப பௌர்ணமிக்கு வந்துட்டீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, நாளையில இருந்து எல்லாமே நடந்துருமா? அப்படி அல்ல. இன்னைக்கு பிளஸ்ஸிங் இறையின் மூலியமா உங்களுக்கு நிகழ்த்தப்படும். இதுக்கப்புறம் இந்த பிளஸ்ஸிங்கை ரீடைன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? யூ ஷுட் ரீடைன் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். எப்படி ரீடைன் பண்றது? பிளஸ்ஸிங்ஸ் எப்படி ரீடைன் பண்றது? பிளஸ்ஸிங்ஸ் எப்படி ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நீங்க உள்ளார்ந்து, பா இது எனக்கு கிடைச்சிருக்கு, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நன்றியா ஃபீல் பண்றீங்களோ ரீடைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான், சிம்பிள். பண்ண முடியுமா? ஆங்கிலத்துல சொல்லணும்னா கிராட்டிடியூட், தமிழ்ல சொல்லணும்னா நன்றி உணர்வு. ஏங்க நான் நன்றி உணர்வோட இருக்கணும்? நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது தான் ஃபுல்ஃபில் ஆகுறீங்க. புரியுதா? ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் ஜீரோக்கு போக முடியும். அப்பதான் ஸ்டில்னஸ் அட்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அதனாலதான் முதல்ல நிறைவு தன்மைக்கு போங்கன்றேன். கிடைத்த பொருள்களுக்கே நீங்க நிறைவு காட்டலைன்னா நீங்க ஒரு நன்றி கேட்டவன் அர்த்தம். நீங்க யாரு? கிடைத்த பொருள்களுக்கு நன்றி சொல்லாதவன். இன்னொருத்த நன்றி வேணான்னு சொல்லுவான், அதுக்காக நம்ம நன்றி சொல்லாம இருக்கலாமா? ஐயோ இருக்கட்டுங்க, ஐயோ நான் எதிர்பார்க்கறது இல்லைங்கன்னு அவன் சொன்னால், எதிர்பார்க்கிறானோ இல்லையோ, எப்பா நன்றி நான் உனக்கு சொல்லலப்பா, நன்றி உனக்கு சொல்றதுனால நான் ஏன் தரத்தை உயர்த்திக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும். நன்றின்றது நான் உனக்கா சொல்றேன், நன்றின்றது நான் யாருக்கு சொல்றேன்? என் ஆன்மாக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்? நல்லா இரு அப்படின்னா நான் தான் நல்லா இருப்பேன். புரியுதா? நீங்க பேசி பேசி மந்திரமா மாத்துறீங்க வார்த்தைய. நீலாயும் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மூங்கி பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன்னா நீங்க போறீங்களோ இல்லையா? நான் சீக்கிரம் போயிருவேன். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் போவீங்க, போக மாட்டீங்கன்னு சொல்லல. அதான் அந்த ரெசிஸ்டன்ட் இருக்கிற வரைக்கும் உங்களால போக முடியாது, சரண்டர் பண்ற வரைக்கும் போக முடியாது. பேச பேச நான் அதாவே மாறுறேன். புரியுதா? கங்கா அந்த ரூமுக்குள்ள போனா, அங்க இருந்த துணி பாத்திரத்தெல்லாம் விறக்கி வச்சா, அப்புறம் மேல இருந்த சந்திரமுகி போட்டோவை பார்த்தா, அங்க இருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டா, அங்க இருந்த ஒரு நெத்தி சுட்டி ஒட்டியானெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டா, சந்திரமுகியா பார்த்தா, சந்திரமுகியா நின்னா, அப்புறம் சந்திரமுகியாவே மாறிட்டா. இதைத்தான் பண்ணணும். நீங்க கடவுள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப கடவுள் தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம், அப்ப கடவுள் தன்மையை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான தான தர்மத்தை அதிகப்படுத்தணும். அப்ப தான தர்மத்துல திளைக்க திளைக்க மனம் வேலை செய்யாம போச்சு, அப்ப மனம் காணாம போச்சு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறைவனாவே மாறிடுறீங்க. அப்ப என்ன? இது எல்லாத்துக்கும் தம் ரூல் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா கரைந்து விடுதல். செய்யற வேலையில கரையுது, கரைஞ்சிருங்க. அப்பப்போ கல்லாயிடுறீங்க. கேள்வி அறிவு நல்லதா கெட்டதான்னு அறிவு வேலை செய்யும் போது பண்ணணும், அறிவிலேயே இருக்கக்கூடாது. புரியுதா? 3 லேயர் வச்சுக்கோங்க. ஆசைப்படுறது மனசு, நல்லதா கெட்டதா பாக்குறது புத்தி அறிவு. அங்கேயே நின்றுறீங்க. லாஜிக் மைண்ட் தான் பிரச்சனை. எமோஷனுக்கு தாண்டிடணும், போயிடணும், அடுத்து போயிடணும். எப்படின்னா மனசு ஆசைப்படுது, புத்தி நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணுது. அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணி அது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட ஆன்ம நிலையிலிருந்து, இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா உணர்வு நிலையிலிருந்து பிற உயிரை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம செயல்படணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அறிவு நிலையில நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணோன்னே கெட்டதுன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. அது வரைக்கும் சூப்பர். கண்டுபிடிச்சோடனே வெறுத்துறீங்க அவனை. திஸ் இஸ் டேஞ்சர். இப்படி உங்களை எவனாவது வெறுத்தான்னா இந்த உலகத்துல எவனாவது ஒருத்தனாவது உங்ககிட்ட பேச முடியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியுமா? யோசிங்க.
அப்ப என்ன, எங்க நீங்க வளர்றீங்க? ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பக்குவத்தை வளர்த்து கொண்டும் போது யூ ஆர் growing. நான் சொல்றது புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் போது யூ ஆர் growing. ஜட்ஜ்மெண்டோட ஒவ்வொருத்தரையும் குறை குற்றம் எப்போது நீங்கள் காண ஆரம்பிக்கின்றீர்களோ நீங்களும் உருப்பட மாட்டீங்க, உங்களை சார்ந்தவங்களும் உருப்பட விட மாட்டீங்க. பணம் வீட்டில் அதிகமாக சேர வேண்டும் என்றால் அடுத்த மெயினான ரூல் என்ன அப்படின்னா, வீடு எப்போதும் நறுமணத்துடன் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தேவதைகளுக்கு நறுமணம் பிடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி சிந்தட்டிக்கான இந்த ஆர்டிபிஷியல் நறுமணம் இல்லை. இயற்கையான பூக்கள், இயற்கையான நறுமணங்கள் தரக்கூடிய பொருள்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வாங்கி வீட்டை வந்து நறுமணப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கு ஒவ்வொரு தேவதைகள் வீட்டுக்கு ஈர்க்கப்படும். நம்ம பஞ்சகவிய விளக்கு, பஞ்சகவிய இது எல்லாமே அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்கோம். நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட, நீங்க அதெல்லாம் வாங்கலைன்னா கூட, பேஸ் கான்செப்ட் என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, வீடு நறுமணத்துடன் எப்பவும் இருக்கணும், இன்க்ளூடிங் யுவர் பாத்ரூம். ஏன்னா வீடு எப்போ அசுத்தமா இருக்கோ சனி பகவான் ஆட்சிக்கு வந்துருவார், அப்புறம் வச்சு செய்வார். தேவையாது மெஸ்ஸியா இருக்கக்கூடாது. துணி எப்பயும் மடிச்சுதான் இருக்கணும், பெட் எப்பயும் மடிச்சுதான் இருக்கணும். தேவையில்லாம ஒரு பொருளை ஒரு இடத்துல வீசக்கூடாது, மெயினா குப்பை தேங்கக்கூடாது, வீட்டுல எந்த இடத்துலயும் சிலந்தி ஒட்டடை இருக்கவே கூடாது, வீடு நாசமா போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. பொருள் சேரணும்னா சில விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடிக்கடி வீட்டுல சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அம்பாளின் பாடல்களை அடிக்கடி காலையிலயும் சாயந்தரமும் ஒலிக்க விடணும், கம்பல்சரி. சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு அப்புறமும் வீட்டுல ஒலிக்க விட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. இல்ல நீங்க வேற ஏதாவது மதத்துல இருக்கீங்க, மார்க்கங்கள்ல இருக்கீங்கன்னா, நீங்க எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பாடலா கருதுறீங்களோ அந்த பாடலை அடிக்கடி வீட்டுல போட்டு விட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளியர்? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், உங்க வீட்டுல அதிகமா செல்வம் சேரணும்னா வீட்டுக்கு அடிக்கடி சம்மந்தமே இல்லாத ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க. பாதுகாப்போட போடுங்க. சம்மந்தமே இல்லாத ஆளை கூப்பிடுறேன்னு பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட போறீங்க, பஞ்சாயத்து வந்துட போகுது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சம்மந்தமே இல்லாத நபருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மன நிறைய நல்லா இருன்னு வாழ்த்திட்டு போனாருன்னா அது இன்டூ 1000 டைம்ஸ் போட்டுங்க, அவ்வளவு தூரம் வேலை செய்யும். அதனாலதான் அந்த காலத்துல எங்க பாட்டி தாத்தாலாம் எப்பயுமே வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு மொத்தத்துக்கு அந்த பிளஸிங் கிடைக்கும். நீங்க தேடி போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிளியர்? ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்ட தனிப்பெருங்கருணையில வந்துடும். அது இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, ஒரு பிச்சைக்காரன் சார் பசிக்குது சாருங்கிறான், 500 ரூபா போடுறீங்க கருணை. அதே பிச்சைக்காரன் வந்து சார் ரொம்ப பசிக்குது சாருங்கிறான், பக்கத்துல இருக்கிற கடையில இட்லி கடையில ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு எப்பெல்லாம் இவருக்கு சாப்பாடு கேட்கிறாரோ கொடுங்க, மறுபடியும் எப்பெல்லாம் இவர் சாகுற வரைக்கும் எப்பெல்லாம் ஃபுட்டு கேட்கிறாரு கூப்பிடுங்க, நான் ஜிபே பண்ணி விட்டுறேன், நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இது பெரும் கருணை. அந்த பிச்சைக்காரனை கையோட வீட்டுக்கே கூட்டு போய் சாப்பாடு போறீங்க, இதுக்கு பேர் என்ன? தனி பெரும் கருணை. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? நான் 500 ரூபா பணமா கொடுக்கறதுக்கும் சாகுற வரைக்கும் அவர் சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்கறதுக்கும் வீட்டுக்கே கூட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ நீ அந்த பிச்சைக்காரனா இருக்கீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு அந்த 3 செயல் செய்யறேன்னா அதுல எந்த செயல் உங்களுக்கு அப்பா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும்? 3வது செயல் தான். கரெக்டா? அப்கோர்ஸ் 3வது செயல். நீங்க விருப்பப்பட்டா 3வது செயல். ஏன்னா வீடு வரையும் கூட்டு வந்து இப்படி கவனிக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அடுத்தவன் மனசு குளிருதோ, எந்த அளவுக்கு அடுத்தவன் உங்களை நினைச்சு பெருமைப்படுறானோ, எந்த அளவுக்கு அடுத்தவன் உங்களை நினைச்சு இப்படி ஒரு தெய்வமா இப்படி ஒரு உயிரா நினைக்கிறானோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கடவுளாகிட்டே போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் சீக்கிரட். இப்படிதான் அளவிட முடியும். புரியுதா? நீங்க வேற எந்த அளவுகோல்ல நீங்க அளவு எடுக்கணும்னு நினைச்சாலும் உங்களால அளவு எடுக்க முடியாது. கிளியர்? பணம் அதிகமாக சேர வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா அடுத்த மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச பிளஸிங்கை நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. அதனால கிடைக்கிற பிளஸிங் அதோட நின்றுது. புரியுதா நான் சொல்றது? பணம் என்பது பணம் அல்ல, இட்ஸ் அ பிளஸிங். பணம் என்பது என்ன? ஒரு பிளஸிங். ஒரு கார்ன்றது என்ன? பிளஸிங். அழகான மனைவின்றவர் யார்? பிளஸிங். அழகான கணவர்ன்றவர் யாரு? பிளஸிங். அன்பான குழந்தைன்றது யாரு? பிளஸிங். படுக்க ஒரு நல்ல வீடு, நல்ல பெட்டு, நல்ல இடம் இருக்கு, பிளஸிங். நினைச்ச ஊருக்கு போறேன் வர்றேன், பிளஸிங். நினைச்சா நல்ல ஃபுட்டு கிடைக்குது, பிளஸிங்.
எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே குறையில்லை, பெரிய பிளஸ்ஸிங். படுத்த உடனே தூக்கம் வருதுங்க, எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். எங்க போனாலும் அங்க இருக்கிறவங்க எனக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்ய வராங்க, பிளஸ்ஸிங். அப்ப என்னன்னா, இந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கு நீ நன்றி உணர்வோடு மட்டும் இருக்கிறது இல்லாம, அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு பிளஸ்ஸிங்கையும் இன்னொருத்தங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுக்கணும். இல்ல கொடுக்க முடிய ஷேர் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸா இருந்தா நீங்களே ஷேர் பண்ணிடணும். யூ ஷுட் ஷேர் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். வாழ்க்கையில பெரிய தூரம் உயர்வதற்குண்டான சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னா ஷேரிங் அண்ட் கேரிங். எழுதிக்கங்க. வாழ்க்கை பல பாடங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் இன்னும் பாடங்களை மிகச் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. பாடத்தை கத்துக்கிறதுனா என்னன்னா, பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இறைவன் ஒரு குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவார். அளவுக்கு அதிகமான பணம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒண்ணு நல்லா புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா வரும், இல்ல முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா வரும், இல்ல நீங்க புது உழைப்புல ஆக்கமிய கர்மால நீங்க எப்ப புதுசா தேடணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இறைவன் வந்து அதுக்கு உங்ககிட்ட ஒரு குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்கிறார். கொடுத்தா எப்படி இவன் யூஸ் பண்ணுவான் இதை பார்ப்பார், கண்டிப்பா பார்ப்பார். என்ன பண்ணுவாரு? இதெல்லாமா பார்க்க போறாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, நீங்க எதை சொல்லி கேட்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரோட வீட்டு வாடகைக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இறைவன் வந்து அந்த வீட்டு வாடகைக்கு தகுந்த பணத்தை எனக்கு அனுப்புறாருன்னா அந்த அந்த பணத்தை நீங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடணும். புரியுதா? நீங்க எதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட? வாங்கி ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க, பண்ணீங்களா இல்லையா? இப்ப நீங்க அந்த பணத்தை கொடுத்துடணும். நீங்க கொடுக்கலன்னா அடுத்த டைம் நீங்க கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் பிளஸ் பண்ணாது. ஏன்னா அதை நீங்க ஏமாத்திட்டீங்க, வயலேட் பண்ணிட்டீங்க. நீ கேட்ட, நான் கொடுத்தனா இல்லையா? நீ கேட்ட, நான் கொடுத்தேன், நீ பயன்படுத்தி இருக்கணும்ல, அதை சரியா பயன்படுத்தி இருக்கணும்ல. அப்ப இந்த மாதிரி உங்க லைஃப்ல எத்தனை மிஸ்கமிட்மெண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டு செய்யாம விட்டீங்களோ, வாய்ப்பு இருந்ததுன்னா இப்ப அதை கூப்பிட்டு கிளியர் பண்ணி விட்டுருங்க. பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க, இல்ல பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களா, எப்ப பண்ண முடியுதோ அப்ப பண்ணிருங்க. இல்ல அதுவுமே முடியலையா, அந்த கான்டாக்டே இல்லையா, இறைவன் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரியான ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட்டினஸே குறையும். அந்த கில்ட்டினஸ் குறையாம நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப பிளஸ்ஸிங் தடையா இருக்கிறதுக்கு மாபெரும் காரணம் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. இப்ப நீங்க கேட்கலாம், சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைன்னா எப்படிங்க கர்மா சேரும்? தோணுதா தோணலையா? தோணுதா? சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைன்னா எப்படிங்க கர்மா சேரும்? சும்மா நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கேன், நீங்க கிளம்பி வந்து என் மண்டையை கழுவி என்ன சொல்றீங்க அப்படின்னா, இங்க வா, நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுக்க போறேன், நீ உன் வீட்டை வித்து எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா கொடு, நான் 25 லட்சம் ரூபாயில படத்தை முடிச்சிடுறேன், 1 கோடி ரூபாய்க்கு நான் படத்தை சேல்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஆசைக்கு என்னைய மண்டையை கழுவி என்னைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறீங்க. நானும் வீட்டை விற்கிறதுனா நான் கிட்டத்தட்ட அடமானம் மிஸ் ஆச்சுன்னா வீடு போயிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டை அடமானம் வச்சு கொடுக்குறேன், நீங்க படம் எடுத்தா படம் ஃபிளாப். 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது 60 லட்சம் ரூபாய்க்கு மேல தாண்டி பட்ஜெட் போயிருச்சு, 70-80 லட்சம் ரூபாய் ஆயிருச்சு. இவன் மறுபடியும் இருந்த கடைசி வீட்டையும் வித்து காசை எடுத்து கொடுக்குறான். சரி, இப்ப அந்த படம் சேல்ஸ் ஆயிருச்சுன்னா பரவாயில்ல, அந்த படத்தை வாங்க ஒருத்தங்க கூட இல்ல, படம் பெரிய ஃபிளாப். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நீங்க வந்து என்கிட்ட பேசும்போது லாஸ் ஆனாலும் நீ கவலைப்படாத அப்படின்னா மட்டும் நான் இந்த படத்தை பண்றேன்ற வார்த்தையை மட்டும் நீங்க உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா இப்ப இவன் லாஸ் ஆனா இந்த பாதிப்பு உங்களை பாதிக்காது. புரியுதா நான் சொல்றது? நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா? நான் உனக்கு எப்படி இருந்தாலும் வருமானத்தை சம்பாரிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டோ, இல்ல ஒருவேளை வருமானமே சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்னோட சொந்தமான பணத்தை ஏதாவது நான் உனக்கு கொடுக்கறனோ நான் சத்தியம் பண்ணிட்டாலோ இல்ல வார்த்தையை விட்டுட்டாலோ அந்த வார்த்தையை காப்பாத்தணும். பண்றேன்னு சொன்னா பண்ணணும். ஒருவேளை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நபர் இல்லைனாலும் எதை பண்றேன்னு சொன்னீங்களோ அதை சார்ந்து அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல அவங்கள மாதிரியே தேவை இருக்கக்கூடிய வேற யாராவது நபர்களை அவங்களா நினைச்சு கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும். புரியுதா? ஸ்பைடர்மேனோட லாஸ்ட் மூவி பாத்தீங்களா? சீரியஸ்ல அந்த காதலியை காப்பாற்ற முடியாது, கீழே விட்டுருவாரு, இறந்துருவாங்க.
இப்ப சமீபத்துல வந்த ஸ்பைடர்மேன்ல 2 ஸ்பைடர்மேன், அதுலயும் ஒரு ஸ்பைடர்மேன் அந்த அந்த லேடியை விட்டுருவாரு. அவனுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஆஹா விட்டுட்டனா செத்துருவாடான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து காப்பாத்துவாரு. போன ஜென்மத்துலதான் அவளை காப்பாத்த முடியல, இந்த ஜென்மத்திலேயாவது இவளை காப்பாத்தி ஃபுல்ஃபில்மெண்ட். அவ்வளவு நாள் இருந்த குற்ற உணர்ச்சி அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு? அப்ப மெயினான விஷயம் என்னன்னா, யூ ஷுட் ஒபே யுவர் கமிட்மெண்ட்ஸ். யூ ஷுட் ஒபே யுவர் கமிட்மெண்ட்ஸ். முடியலன்னா ஏன் சொல்றீங்க? மெயினா புருஷன் பொண்டாட்டி உறவுல உச்சகட்ட ஆனந்த நிலையில இன் எனிவே எப்ப இருக்கும்போது வாயை திறக்கவே கூடாது. பல பேர் இங்கதான் செருப்படி வாங்குறீங்க, மிதி வாங்குறீங்க, தப்பு தப்பா சொல்லி மாட்டிக்கிறீங்க. உலகத்துல இல்லாத டயலாக் எல்லாம் பேசி அவங்க மைண்ட்ல அந்த நேரத்துல நல்லா போய் வேற உட்காந்துரும். மெயினா பெண்கள் கிட்ட ஆனந்தமா இருக்கும்போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது முதல்ல பேச்சே கொடுக்காதீங்க. ஏன்னா நல்லா ஓப்பனா இருக்கும். ஏதாவது சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போய் உட்காந்துரும், வெளியவே போகாது. அதுக்கப்புறம் நீ அதை முடிக்கிற வரைக்கும் போகாது, உங்களை முடிச்சிருவாங்க. எப்போது அதிக உணர்வு நிலையில் ஒருவர் இருக்கிறாரோ அப்போது ஒருவருக்கு சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த உணர்வு, அதிகப்படியான அன்பு, அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான கோபம், அதிகப்படியான வெறுப்புணர்வு, அதிகப்படியான பய உணர்வு, அதிகப்படியான காமம், எல்லாத்தையும் சொல்றேன். எதுவுமே அதிகப்படியான உணர்வு நிலை, உணர்ச்சி நிலையில இருக்கும்போது அந்த நேரத்துல வாயே திறக்காதீங்க. அந்த நேரத்துல தான் ஆண் பெண்கிட்டையும், பெண் ஆண்கிட்டையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பல பேர் அங்கதான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பல பேர் அந்த எமோஷனல் மூமெண்ட்ல தான் காணாம போறாங்க, டைவர்ஸ் பண்றாங்க. பிரச்சனை வருது, மன சங்கடங்கள் வருது, குழப்பங்கள் வருது, கொலை பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லாமே அந்த மூமெண்ட்ல தான் நடக்குது. எந்த மூமெண்ட்? அதிகப்படியான உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை. பல சொத்துக்களும் அந்த மாதிரியான நேரங்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு, எழுதி வாங்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்ன சொல்றது? யூ ஷுட் பி வெரி வெரி அவேர். மெயினா இன்னைக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், தப்பா எடுத்துக்காதீங்க, வெளிப்படையா உண்மையை தான் பேசுவேன். உங்க பொண்டாட்டியும் புருஷனையும் கூட நம்பாதீங்க. இறைவன் ஒருவனை மட்டும் நம்புங்க. என்ன கூட நம்ப. நீங்க எதுக்கு என்னைய நம்புறீங்க? நான் சொல்றதை நம்புங்க. நீ எதுக்கு என்னைய எதுக்கு நம்புறீங்க? இன்னைக்கு இறைவன் எனக்கு ஒரு பாதையை காட்டுறான்னா அந்த பாதையில போவேன். நாளைக்கு இறைவன் என்ன தனியா தூக்கிட்டு போறதுக்கு என்னென்னமோ பண்ணுவார், நான் அதுல போய்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க என்னைய ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா வச்சு நீங்க கருதுருவீங்களா? புத்திசாலி என்ன பண்ணுவான், கெட்டவன் நல்லது சொன்னாலும் எடுத்துப்பான். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம், நல்லவன் நல்லது சொன்னாதான் ஏத்துப்போன்றோம். நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு எந்த மீட்டர் வச்சு கண்டுபிடிப்பீங்க? பேசுறத வச்சு. நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளி. சரி, இன்னொருத்தனை நல்லவனா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் நல்லவனா நான் பார்க்கணும்ல. நீ நல்லவனா அப்படின்னு நான் கேட்கிறேன்னா இந்த 3 விரல யாரு காட்டுது? அது கேக்குது மறுபடியும், நீ நல்லவனா அப்படின்னு கேக்குது. கரெக்ட் தானே? அப்ப அடுத்தவன் நல்லவனான்னு பாக்குறது தப்பெல்லாம் கிடையாது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லவனா அப்படின்னு சொல்லி பார்த்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கங்கன்ற. இஸ் இட் ஃபேர்? பணம் சேரணும்னு எல்லாத்துக்கும் ஆசை, அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசை. சரி, நான் இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன், விஷுவல் பண்ணி பாக்குறீங்களா எப்படி இருக்கும்னு? கண் மூடுங்க, டக்குன்னு கண் மூடுங்க. உங்க வீட்டுல நீங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டுல யாருமே இல்ல. விஷுவல் பண்ணுங்க, நடு சென்டர் ஹால்ல உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு 200 கோடி ரூபாய் பணம் ஃபுல்லா 500 ரூபா நோட்டா உங்க கண்ணு முன்னாடி அடுக்கி வச்சிருக்காங்க. அடுத்த 4 நாள் உங்க பொறுப்புல தான் இருக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க முன்னாடி ஃபுல்லா பணமா இருக்கு பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போறாரு, தயவு செஞ்சுமா, தயவு செஞ்சுரா, யாருகிட்டையும் சொல்லிடாத, ஒரு 4-5 நாள்ல நானே வந்து எடுத்துக்கிறேன், என்ன ஏது மட்டும் கேட்காதுன்னு கொடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளு. இப்ப சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க மனநிலை. வெளியே ஒரு காலிங் பெல் அடிக்குது 1 மணி நேரத்துல, எப்படி இருக்கு? ஃபீல் பண்ணுங்க. கதவை வேக வேகமா தட்டுறாங்க ஒருத்தங்க வந்து, எப்படி இருக்கு? ஃபீல் பண்ணுங்க. போதும், பயத்துல நீங்க ஃபீல் பண்றது தெரியுது. கண்ணை திறங்க. பயம் வருதா வரலையா?
இப்ப என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எதுக்கு 200 கோடின்னு கேட்கிறேன். சார் பேங்க்ல இருந்தா பத்திரமா தான் சார் இருக்கும். அப்படியா? உங்க வீட்ல இருக்கிறத விட பேங்க்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? அவ்வளவு பணம்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, யூ ஆர் இன் சோ மச் ஆஃப் டேஞ்சர்ன்னு அர்த்தம். எவ்வளோ செக்யூர்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெபிட் கார்டுல இருந்து நேத்து ஜிம்பாப்வேவோ, சவுத் ஆப்பிரிக்கா எங்கேயோ ஒரு ரூ. 48,000 ஹேக் பண்ணி திருடுறதுக்கு வந்து நல்ல வேளை ஓடிபி போட்டு வச்சது, ஓடிபி வந்தது. அந்த ஓடிபி இல்லாம இருந்ததுன்னா நேத்து எப்படி ஒரு ரூ. 50,000 காலி பண்ணியிருப்பானுங்க. எப்படி அவன் பணம் இருக்கிற அக்கவுண்டா பார்த்து எடுக்கிறான் காசு? தே நோ ஹூ ஆர் ஹேவிங் த மணி. கற்பனைலாம் இல்ல, இது நடந்துகிட்டு இருக்கு. நம்புங்க என்னைய. உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்னத்த பண்ண போறேன்? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு குழந்தையா இருந்தாலும் எதிரே நின்று சிரிப்பவன் எல்லாம் அவன் தான். அவனே திருட சொல்லுவான், அவனே திருடுவான், அவனே திருடுறவனா இருப்பான், அவனே திருடப்படுபவனா இருப்பான், அவனே போலீஸா இருப்பாப்ல. அப்புறம் அவனே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், அவரே வாதாடுவார், வக்கீலா இருப்பாரு, அவரே ஜட்ஜா இருப்பார், தீர்ப்பு கொடுப்பாரு, அப்புறம் அவரே குற்றவாளி, அப்புறம் விடுதலை ஆகி வந்துருவார். எப்படி வசதி? ஏதாவது புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் பிளஸிங் வேணும்னு நினைக்கிறீங்க, வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை. வராத வரைக்கும் இருக்கிற நிலை தான் சுகமான நிலை. இந்த பக்குவத்துக்கு முதல்ல வரணும். நான் இப்ப என்ன நிலையில இருக்கிறனோ இதுதான் சுகமான நிலை. இந்த மனநிலை தாங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனநிலை, இறைவன் அடையறதுக்கு உண்டான மனநிலை. அளவு கடந்து எது வந்தாலும் உங்களுக்கு அது ஆபத்து. அதை பாதுகாப்பது. இப்ப நான் ஒண்ணு இல்ல, அதை நினைச்சு பாருங்கன்னு தான் சொன்னேன். எப்படி பயம் வந்தது, ஏன் வந்தது? இன்னும் உங்க வீட்டுல 200 கோடியே வரல. அது டாக்ஸ் கட்டின பணமாவே இருக்கட்டுமே. சென்னையில நடந்தது தெரியுமா? இப்போ சமீபத்துல சென்னையிலயோ தமிழ்நாட்டுல இப்போ ரீசெண்டா நடந்தது. நான் ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த ஆடிட்டர், அவர் ஆக்சுவலி அந்த ஆடிட்டர் வந்து ஒய்ஃபோட அப்பப்ப வெளியே போயிட்டு போயிட்டு வருவாரு. ஒரே டிரைவர் ரொம்ப வருடமா வச்சிருக்கிறாரு. ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இந்த டிரைவர் இவங்களை நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்கான் பல வருஷம். இவன் வந்து சரியா உதவி பண்ண மாட்டான், சம்பளம் மட்டும் கொடுக்குறான், மற்றதெல்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இவனும் பல கோடி ரூபா பணம் வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி வேற இவனுக்கு தெரிஞ்ச பேங்க் ஸ்டாஃப் வச்சு ரீசெக் பண்ணி, ஓ இத்தனை கோடி ரூபா பணம் பேங்க்ல இருக்கா, ஓகே அப்ப செக்ல கையெழுத்து வாங்கிட்டா வாங்கிடலாம். அடுத்து எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கிராஸ் செக் பண்ணி பாருங்க ஒரு டிரைவர் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்றான் பாருங்க. அப்புறம் இவங்க ஏதோ ஒரு லேண்டை விற்கிறதுக்காக எங்கேயோ டிராவல் பண்ணி போயிருக்காங்க. அந்த லேண்டை வித்து அந்த பணத்தை வாங்கி பேக்ல வச்சுட்டு வரும்போது அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் கொண்டுட்டான். கொடூரமான முறையில கொண்டுட்டான். கத்தியை வச்சு குத்தி அப்புறம் பிடிச்சிட்டாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு 200-300 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருந்தது. செத்து போயிட்டாங்களே. அப்ப பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு இறைவன் அருள் வேணும்ன்ற. புரியுதா உங்களுக்கு? எதா நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? கைகால் நல்லா இருந்தாலும் இறைவன் அப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு, நீங்க எந்த இடத்துக்கு போகணும் வரணும்ன்றதுக்கு. வேலை வெட்டி இல்லைன்னா வீட்டுல சும்மா தான் இருக்கணும். புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா? 4 பேர் என்ன பார்க்க வரலன்னா எனக்கே வேலை இல்லை, எனக்கே மரியாதை இல்லை. புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு? நீங்க 1000 ஆசைப்படலாம், இறைவன் அப்ரூவ் பண்ணணும்ல. இது வச்சுக்கடா, நீ இதை வச்சுக்க, உனக்கு இது நல்லது, நீ இதை யூஸ் பண்ணு. அவர் தாங்க கொடுப்பாரு. நீங்க எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்க எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க? அவ்வளவு அறிவு இருந்திருந்தா இந்நேரம் உருப்பட்டு இருப்போமே. நம்ம தான் இன்னும் உருப்படலையா? அப்ப என்ன அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுன்றது ஒன்னே ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சொல்லிடலாமா சீக்கிரட்ட? உங்களுக்கு அறிவே இல்லைன்றது அறிவு. புரியுதா? இவ்வளவுதான் சீக்கிரட். இதுக்கு மேல என்ன பெரிய சீக்கிரட் இருக்கு? அப்ப எனக்கு இருக்கிறது என்ன? கலெக்டட் டேட்டா மெமரி. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற அறிவுக்கு பேர் என்னன்னா குப்பை. அங்க 2 மேஞ்சது, இங்க 2 மேஞ்சது, இங்க 2 மேஞ்சது, இங்க 2 மேஞ்சது. இங்க இருந்து ஒண்ணும் வர மாட்டேங்குது. பூரா மேஞ்சதுதான். வெளிய இருந்து மேஞ்சது, இங்க இருந்து மேஞ்சது, அங்க இருந்து மேஞ்சது, இங்க இருந்து மேஞ்சது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர் என்ன சொன்னார் தெரியுமா? பின்னாடி இருக்கிறவர் என்ன சொன்னார் தெரியுமா? முன்னாடி டேய் நீ என்ன சொல்ற அதை சொல்லு முதல்ல. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் என்ன சொன்னார் தெரியுமா? காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? நேரு என்ன, அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா. நீ ஏதாவது புதுசா சொல்லு. அவங்க சொல்றத சொல்ல வேணாம்னு சொல்லு. அவங்க சொல்றத சொல்லிட்டு புதுசா ஏதாவது சொல்லு. இதுதான் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். என்னன்னா புதுசு புதுசா எக்ஸாம்பிள கண்டுபிடிக்கணும் லைஃப்ல. அவன் தான் ஞானி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேட்டருக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய சாதாரண மேட்டரை வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்க கத்துக்கணும். இவன் தான் ஞானி. யார் ஞானி? லைஃப்ல நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான மேட்டருக்கு ஒரு சாதாரண காலி டப்பாவை வச்சோ இல்ல ஒரு அரிசியை வச்சோ கருவேப்பிலை கொத்தமல்லியை வச்சோ நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நீங்க ஞானி. அது எப்படிங்க?
ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேட்டர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சிம்பிளிஃபைடா பிறருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கத்துக்கணும். இங்க பாருங்க, நீங்க பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணாதீங்க இன்னொருத்தனுக்கு, அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தனை ஏமாத்தி பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணி இல்லாத இருக்குன்ற மாதிரி காட்டுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தன் ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம். ஏன் ஒண்ணு இல்லாத ஏதோ பெருசா இருக்கிற மாதிரியே காமிச்சு இன்னொருத்தனை ஏமாத்துறீங்க? அவசியமான இடத்துல, பிசினஸ் ரீதியான விஷயத்துல, பணம் அவசியமான இடங்கள்ல, தர்மத்தின் வழியில சில விஷயத்துல மறைக்கலாம். நீங்க தப்பு இல்ல, எல்லாருக்கிட்டையும் அப்படியே இருப்பீங்களா? நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன கேட்கறேன்னு புரியுதா? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகம் மிக அழகானது, பல விஷயங்களை கொண்டுள்ளது. அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்றே உங்களுக்கு தெரியாது. அது தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பும் இல்லை. அப்ப உங்களுக்கு வேலை என்னன்னா, ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபிளைட்டே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். ட்ரெயின்னா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு, கரெக்டா? ட்ரெயின்ல என்ன இன்டென்சிட்டி இருக்கு? இப்போ ஃபிளைட்ல பறக்குறீங்க, இப்போ ஃபீல் பண்ணுங்க, இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகுதா இல்லையா? ஒரு ஃபிளைட்ல வந்து நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க, நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்க இப்போ டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிருக்கீங்களா? டர்புலன்ஸ் என்னன்னு தெரியுமா? காற்று ஏற்படக்கூடிய விசை மாற்றத்தினால அங்க எதுவுமே போய் முட்டுறதுக்கு இல்லைன்னா கூட அதன் வழியா ஃபிளைட் போகும்போது அந்த காற்று ஒரு சுழல் ஒன்று ஏற்படுத்தும். அந்த சுழல்ல போயிட்டு வெளியே வந்ததுன்னா ஃபிளைட் கீழே விழுகிற கூட வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நேக்கா ஓட்டணும் அந்த மாதிரி டைம்ல. நீங்க சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி நேரத்துல வந்து சீட் பெல்ட் சைனை வந்து பைலட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஜர்க்கு பண்ணுச்சுனாவே நீங்க சீட் பெல்ட் போடலன்னா டக்குன்னு மேல போய் மண்டை அடிக்கும், படார்னு அடிக்கும், தலைகீழ திரும்பிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வேகத்துல போயிட்டு இருக்கும். அது 1 மணி நேரத்திற்கு 600 கிலோமீட்டர்ல இருந்து 700 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 30ல இருந்து 35,000 ஃபீட்ல பறந்துட்டு இருக்கும் ஃபிளைட். கரெக்ட் தானே? நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கீங்க, இப்போ ஒரு டர்புலன்ஸ் வருது, கட 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 கடன்னு ஃபிளைட் ரொம்ப அப்நார்மலா டிராமாட்டிக்கலா ஆடுது, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பயம் வரும், பதட்டம் வரும், உயிர் போகும். ஐயோ என்னடா அது, இப்போ உயிரோட இறங்குவோமா, இப்படிலாம் நடக்குது. 10 நிமிஷம் டர்புலன்ஸ் இருந்தாவே டவுசர் கழன்றோம். நான்லாம் சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு உண்மையாவே அன்னைக்கு நான் உயிரோட வந்து இறங்கி இருந்தேன்னா பெரிய விஷயம். நீங்க நான் உயிரோட வருவேனான்னு தெரியல. என் கூட சசிகுமார் வந்தார், நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஆஸ்திரேலியால இருந்து சிங்கப்பூர் வந்துட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து இண்டியோ ஃபிளைட் ஏறுறேன். 3.25 மணி நேரமும் ஃபிளைட் ஆடிக்கிட்டே வருது. எப்படி இருந்திருக்கு எங்க மனநிலை நினைச்சு பாருங்க. எங்க வெடிக்க போகுதுன்னே தெரியாம வருது. அப்புறம் வந்து பத்திரமா இறக்கி விட்டாங்க. என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரியான மனநிலையில உங்களால உயிருக்கு பயம் இல்லாம நிதானமா இருக்க முடியுமா? இதான் கேள்வி. இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். உங்க மைண்ட் செட்டை இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா? வெளியே நடக்கக்கூடிய காட்சிகள் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பீஸையோ சைலன்ஸையோ பாதிக்கவே கூடாது. அந்த லெவலுக்கு பிராக்டிஸ் பண்ணதுதான் உங்க வேலை. அப்ப லைஃப் லாங் பாதிக்கவே கூடாதுங்க, அப்படி இல்ல. பாதிக்கவே கூடாதுன்னா பாதிக்கவே கூடாது. பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த போனை பார்த்தாலும் அழுதுறணும். புரியுதா நான் சொல்றது? பாதிக்க கூடாதுன்னா போன் ஆச்சு டேஷ் ஆச்சுன்னு பார்க்கணும். பாதிக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா ஐயோ இப்படி ஒரு போன் எனக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்னு அழுதுறணும், வந்துடணும் கண்ணீர். ரெண்டுமாவும் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கணும், அந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் உங்ககிட்ட பிளஸிங் வாங்க வரும்போது அவங்க அழுகிறான்னு பார்த்து அழுகாதீங்க சார், நீங்க அழுகிறத பார்க்கும்போது எனக்கு அழுக வருது சார்னா எப்படி இருக்கும்? யாருக்கு யார் அப்புறம் பிளஸ் பண்றது? அப்போ ஒருத்தர் எமோஷனலா இருக்கும்போது கண்ட்ரோலா இருக்கீங்களா, தட் இஸ் த பவருங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே தெரியணும். நான் நினைச்சா உணர்வு நிலைக்குள்ள போறேன், எப்பயுமே ஆனந்த நிலையிலேயே இருக்கேன். நான் எப்பயுமே சதா சர்வகாலம் ஆனந்த நிலையிலேயே இருக்குன்றது பெருமை கிடையாது. அதை பெருமை பீத்திக்காதீங்க, அது ஒரு மேட்ரே கிடையாது. மேட்ரு இப்ப அது இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை அட்டைன் பண்றது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன, நீங்க அட்டைன் பண்ணி தொலைச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா போயிடலாம் அந்த ஸ்டேட்டுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அப்படின்னும் போது போகாம தடுக்கணும் உங்க மைண்ட் செட்ல. புரியுதா உங்களுக்கு? உங்களோட வில் பவர்ல அது போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போயிடும், அப்புறம் பிளிஸ் ஆயிருவீங்க, அப்புறம் வேலை செய்ய தோணாது, அப்புறம் என்கிட்டயும் பேச தோணாது, பாக்குறவன்லாம் போடாடணும், அப்புறம் கொஞ்சம் தோணும், அப்புறம் 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 எல்லையற்ற ஆனந்த நிலைக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? சோ
Attaining the bliss is not a deal. Attaining the bliss is not the destination. Being in the control is the destination. உங்களுடைய இலக்கு எது? கண்ட்ரோல்ல ப்ளே பண்ணணுங்க. கண்ட்ரோல்ல ப்ளே பண்ணணும். இந்த கண்ட்ரோல் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த கட்டம் எலவேட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல உங்க உடம்புல பல கோடி வாட்ஸ் கரண்ட் ஜெனரேட் ஆகும். அந்த நேரத்துல நீங்க ஏதாவது முக்கியமான வேலையில ஈடுபட்டீங்கன்னா அதோட அவுட்கம் ட்ரிமெண்டஸா இருக்கும். அது எப்பன்னு தெரியுமா? சொல்லிடலாமா? சொல்லிடலாமா சீக்கிரட்டை? உங்களெல்லாம் நம்பி இந்த சீக்கிரட்டை சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு. உங்களுக்கு சொல்லியும் யூஸ் இல்லை, எப்படியும் 10 பைசாக்கு யூஸ் இல்லை, பண்ணவும் மாட்டீங்க. இருந்தாலும் என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, ரொம்ப கேவலமா தான் எக்ஸாம்பிள் இருக்கும், பட் இதுதான் உண்மை. ஓகே, இதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன? ஒரு அழகான பொண்ணை ஒரு பையன் பார்க்கும்போது, ஒரு அழகான பையனை ஒரு பொண்ணு பார்க்கும்போது, ஒரு இனம் புரியாத ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும்ல, அந்த பட்டர்ஃப்ளையை ரொம்ப தூரம் பறக்க விடக்கூடாது. புரியுதா? அந்த மூமெண்ட்ல ஒரு ஃபயர் ஒன்று கிரியேட் ஆகும் உங்க பாடியில. ஒரு 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 கியூட்டான அழகான, இங்க பாருங்க, கண்ட்ரோலுக்கும் காமத்துக்கும் ஒரு லேயர் தான் கேப். கண்ட்ரோலுக்கும் காமத்துக்கும் ஒரு லேயர் தான் கேப். யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்களையே அறியாம உங்க மனம் ஃபிளிர்ட் ஆகும். அது இயற்கை. அதுக்கு பேர் ஃபிளிர்ட்டிங் கிடையாது, எனர்ஜி ஜெனரேஷன் நேரம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன மீன் பண்றேன்னு? That is not flirting time. That is the exact time your body is generating the good and most beautiful energy. Oxytocin அப்படின்ன கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுது. இட்ஸ் அ ஹீலிங் பவர். அதை நீங்க அந்த நிலையில நீங்க ரீட்டைன் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஹையஸ்ட் ஸ்டேட்ல அட்டைன் பண்ணி. ஸோ மேட்ரு என்னன்னா, அழகான பெண்ணும் அழகான ஆணையும் பார்க்கும்போது அனுபவிக்கணுன்ற எண்ணத்துக்குள்ள போகாம இறைவன் இப்படி ஒரு அழகா படைச்சிருக்கனானேன்றதுல உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா, இப்ப அந்த கிரியேட் ஆன எனர்ஜி காமத்துல கரையாம உங்க உடம்புல ஸ்டோர் ஆயிரும். இட்ஸ் அ குட் எனர்ஜி. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்க்க நீங்க அதை அனுபவிக்கணுன்ற எண்ணத்துக்கு போகாம கண்ட்ரோல்டா நன்றி உணர்வோட இறைவனுக்கு, அப்படி ஒரு அழகா, இறைவா இப்படி ஒரு படைப்பா, தாயே நன்றி, இறைவா நன்றி, இப்படி இந்த தன்மைக்கு நீங்க வர வர உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிமெண்டஸான பவர் ஸ்டேஷனா மாறிடும். யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? கண்ட்ரோல் இஸ் பவர். எது பவர்? மனம் இஷ்ட டேஷுக்கு ஆசைப்படும், யாரை பார்த்தாலும் ஆசைப்படும். அதனாலதான் காமத்தை கண்ட்ரோல் பண்ணவன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லைன்றாங்க. ஏன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம எங்க செருப்படி போடுறோம்னா நம்ம ஃபிளிர்ட் ஆயிடுறோம். ஃபிளிர்ட் ஆகக்கூடாது, அதான் கண்ட்ரோல். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கணவன் மனைவின்னு மட்டும் வந்து நிற்பீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கணவனுக்கும் மனைவிக்குமே ஒரு ஒரு தன்னிறைவு தன்மை வரும்போது கணவன் மனைவிக்கு கடவுளா சேவை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, மனைவி கணவனுக்கு கடவுளா சேவை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ராமகிருஷ்ணர் மற்றும் சாரதா தேவி நிலை. உன் மனைவி உங்களை தொடும்போது, உங்கள் கணவன் உங்களை தொடும்போது உங்களுக்கு காம எண்ணம் வரக்கூடாது. உங்கள் தாயோ உங்கள் தகப்பனோ உங்கள் உடலை தொட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் வரும். உங்க பதிவு உங்க பேட்டர்னோ அவ்வளோ டீப்பா போய் ரீப்ளேஸ் பண்ணணும். டீப்பா சொல்லிட்டேன். முடியுமா? முடியாதுன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லை. என்ன முடியாதுன்னு வேற தலையை வேக வேகமா ஆட்டுறீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? முடியாதுன்னு வேற சொல்றீங்க. ஒரு மணி நேரம் ஒருத்தன் தண்ணி கூட குடிக்காம உட்காந்து கதறுன்னு கதறி இருக்கிறானு. சரி, அதுக்காவது ஏதாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, சரிங்க தம்பி ஏதோ முயற்சி பண்றோம், சரிங்க தம்பி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, சரிங்க தம்பி நாங்க இதுல ஜெயிச்சு காட்டுவோம்னா நான் கொஞ்சம் பெருமைப்படுங்க. உங்களுக்கு ஒரு நேரம் கிளாஸ் எடுத்ததே வேஸ்ட் தான் போலன்ற மாதிரி பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எஸ், தட்ஸ் த சீக்ரெட் ப்ராமிஸ் தட் ஐ நீட். நீங்க அந்த எனக்கு நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே பல வீடியோல, நான் எல்லா கருமத்தையும் பார்த்துட்டேன்னு. நான் என்னை ஒரே விஷயம் தான் திருப்திப்படுத்தும். எது தெரியுமா? இப்போ நான் ஒரே விஷயத்துல தான் ஹை ஆகுறேன். பிறர் சார்ந்து, நான் என் சார்ந்து எப்ப வேணாலும் ஹை ஆயிடுவேன். உங்களை சார்ந்து நான் எப்ப ஹை ஆகுறேன்னா சொன்னதை கரெக்டா புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றான்டாவேன். நான் அதுல மட்டும்தான் ஹை ஆகுறேன், வேற எதுலையுமே ஹை ஆகுறது. நீங்க வேற என்ன டான்ஸ் ஆடினாலும்,
நீங்க எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் gift பண்ணாலும், ஒரு 10 ஹெலிகாப்டர், ஒரு பிரைவேட் ஜெட் கொடுத்தாலும், சரிங்க நன்றிங்க தேங்க்ஸ் வாங்கிப்பேன். வாங்க மாட்டேன்லாம் சொல்ல வாங்கிப்பேன். மறுபடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் நீங்க பணமாவோ பொருளாவோ கொடுக்கறதுல இல்ல. அது என் தேவையை பூர்த்தி பண்ணுது. என் ஆன்மாவை நான் கொடுக்குற வேலையை நீங்க கரெக்டா எதை செய்றீங்களோ, என் கொள்கையை எப்ப ஃபாலோ பண்றீங்களோ, நான் சொன்னதை எப்ப பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, நான் இருக்கனோ இல்லையோ என்னுடைய ஆன்மாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். என் ஆசீர்வாதம்னா என் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, எனக்கு கைட் பண்ற வள்ளலார், என்னுடைய குரு லீனியேஜ் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அத்தனையும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா நான் மீன் பண்றது? இது ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஷேர் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷேர், கேர் இது 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. ஷேரிங், கேரிங் இது 2த்துல தான் இறைவன் ஒளிந்திருக்கிறார். உங்களுக்கு வேணும்னும் போது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி பிறருக்கும் அப்படித்தான் தோணும். அவங்கள மட்டும் ஏன் பேராசைப்படுறான்னு நினைக்கிறீங்க? அவன் பேராசைப்படுறான், படாம போறான். இறைவன் பார்த்துக்கிட்டும் நினைச்சிட்டு போங்க. நீங்க ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறீங்க? நீங்க பெக்கல அவங்கள, நீங்க வளர்க்கல, நீங்க ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பணம் கொடுக்கல, நீங்க ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. அப்படித்தானே? அப்ப ஏன் நீங்க அவ்வளவு அங்கலாப்பு படுறீங்க இன்னொருத்தரை நினைச்சு? பெரிதினும் பெரிதிகள்ன்ற மாதிரி பெரிதினும் பெரிது கொடு, மனதார கொடு, ஆத்மார்த்தமாக கொடு, திருப்தியா கொடு. இப்ப இந்த டெய்லியும் நம்ம இந்த மே 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டெய்லியும் ஒரு 100 பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. நிறைய பேரை நான் நேரில் சந்திக்கும் போது தான் தெரியுது. நான் இது உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஒரு 4 வருஷத்துல நான் இப்படிலாம் ஒரு மீட்டப் வச்சு ஒவ்வொருத்தரா பார்த்ததே கிடையாது. நான் அப்படிலாம் டோக்கன் போடுறதா இருந்தால் எத்தனை டோக்கன் போட்டுருக்கிறது, அப்பா எத்தனை வீடு கட்டி இருக்கிறது. நம்ம அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ன தோணுதோ அப்படி போறது. பட் பல நபர்களை தினசரி வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க சொல்ற மாற்றத்தெல்லாம் பார்க்கும்போது மிரண்டு போய் உட்காந்துருக்கேன் நான். என்னடா இப்படி இல்லாம மாறி இருக்காங்க, இப்படி பயிற்சி பண்றாங்களா? ஒருத்தர்லாம் இப்போ ரெகுலரா டெய்லி 5 ஹவர்ஸ் உட்காந்து பயிற்சி பண்றேன். 5 ஹவர்ஸ் நம்ப முடியாது. டெய்லி 5 ஹவர்ஸ். 4 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்கினார் ஒரு ஃபாரின் பர்சன். 4 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்கி ஒரு 4 வருஷத்துல 3 to 5 டைம்ஸ் தான் இது வரைக்கும் பயிற்சியே பண்ணாம இருந்திருப்பாராம். இவர் வேற ஒருத்தர். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பாருங்க எப்படிலாம் இருக்கு. எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது. அதனால உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு சில ஃபேமிலிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வர்றாங்க, நன்றி 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 அழுகுறாங்க, கண்ணீர் வருது, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, ருத்ராட்சம் போட்டு கிளம்புறாங்க, நன்றி 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 கேட்க ஒன்றும் இல்லைன்றாங்க. சும்மா ஒரு சில பேர் என் கூட டைம் பாஸ் பண்ணணுன்றக்கா சும்மா வெட்டியா ஏதாவது கேள்வி கேட்கணுமேன்றக்கா கேட்கறது. அதுவும் கேள்வியில இல்லை, ஏதோ கேட்கணுன்றக்கா கேட்கறது. அப்போ என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறாங்க, மக்களுக்கு புரியுது. They are getting transformed. பல நபர்கள் பலவிதமான மாற்றங்கள். ஒரு 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 பர்சன்லாம் 2200 வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில தான் அவரோட புரிதல் இருக்கு. என்ன தெரியுமா? இன்னொருத்தங்க மனசை குளிர வச்சா நான் நல்லா இருப்பேன். அப்ப என் வேலை என்னன்னா காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து எத்தனை பேர் மனசை குளிர வைக்க போறேன்னு பார்த்து குளிர். இதுதான் அவரோட ப்ராஜெக்ட். என்னை பார்க்க வர்றதுக்கு ஏதோ எங்கேயோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, கார் பிடிச்சி வந்திருக்கிறாரு. வர்ற வழியில கார் டிரைவரை டிவோட்டியா மாத்தி பரம்பூர் ஃபவுண்டேஷன் ஃபாலோவரா மாத்தி என்கிட்ட வந்து பிளஸிங் வாங்கி கொடுத்துட்டாப்ல. எப்படி இருக்காங்க பாருங்க, ஃபயர். மிரண்டு போய் பார்த்துட்டு என்னடா நம்ம ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுறோம் வர்றோம் பார்த்தா அது அப்படியே வாழ்க்கையாவே தத்துவமாவே சித்தாந்தமாவே. நான் இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி மக்களை மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே ரொம்ப எனர்ஜியா இருக்கு. ஏன்னா உருப்படியா சமூகத்துல ஏதோ ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கோன்ற திருப்தி எனக்கு இப்பதான் வருது. ஏன்னா யாரையும் சந்திக்கிறது இல்லை, ஆளுங்களை பார்த்தாவே அலர்ஜி ஆகுது. எப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்தா அலர்ஜி ஆகும்னா காலியா வந்தா ஆனந்தமா இருக்கு, வரும்போதே ஏதாவது கொடுக்க மாட்டானான்னு வருதுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வைப்பு ரேடார்ல சென்ஸ் ஆச்சுனாலே உடம்பெல்லாம் கடுப்பா இருக்கு. ஐயோ தேவையிலேயே உட்கார்ந்துருக்குது ஆப்போசிட்ல, வேணான்னு உட்கார்ந்தா நல்லா இருக்கு. அந்த வைப்புல இருக்கும்போது அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இது ஜீரோவா இருக்கு, இனம் இனத்தோடு சேரும். அப்ப இந்த ஜீரோ இன்னொரு ஜீரோவை தானே இருக்கும். இந்த ஜீரோ ஏதாவது கொடுக்க மாட்டானான்னு ஏங்கும் போது அந்த இடத்துல உட்கார்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஏன் பப்ளிக்கை மீட் பண்ணக்கூடாது, பாவம் தொடக்கூடாது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அடிக்கடி சந்திக்கும் போது இத்தனை மக்களோட வாழ்க்கையில இவ்வளவு நல்லது நடந்திருக்கும் போது அதை பார்ப்பதற்கு இதோட ஆனந்தம் உலகத்திலேயே எதுவும் இல்லை. ஒரு லேடி வந்திருக்காங்க, வேற ஒரு லேடி ஒருத்தங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க முடியாத வியாதி. பரம்பொருள் யோகம் வந்து பண்ண 3வது நாள் அந்த வியாதி தீர்ந்துருச்சு. நம்ப முடியுது அவங்களுக்கு. 45 இயர்ஸ் சொரியாசிஸ். எங்க சொரியாசிஸ் 3-4 நாள்ல சரியாகுமாங்க?
எப்படிங்க சரியாகும்? அது கை ஃபுல்லா கால் ஃபுல்லா இருந்த சொரியாசிஸ். ஆன்லைன்ல தீட்சை வாங்கி ஆன்லைன்ல பயிற்சி பண்ணி ஆன்லைன்ல பயிற்சி பண்ண 4வது நாள் மொத்த சொரியாசிஸ் இல்லைன்னா இது எப்படிங்க இப்படி டிராமாட்டிக்கா இருக்குன்றாங்க, நம்ப முடியலன்றாங்க. எங்கெங்க கையில அப்படி இருந்த இடத்த காட்டுங்கன்னு தெரிய மாட்டேன். என் கை மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அவங்க கை. இதெல்லாம் நான் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு மண்ணாங்கட்டியும் நான் பண்ணல. நான் பவர் ஆனதுக்கு காரணமே நீங்க தான். தெரியுமா எப்படின்னு சொல்லிடலாமா இன்னைக்கு சீக்கிரட்ட? திஸ் இஸ் த லாஸ்ட் சீக்ரெட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் விட்டுறேன். பா, மகாவிஷ்ணு எவ்வளவு பவர்ஃபுல் நீங்க நினைக்கிறீங்களோ அதனால நான் பவர்ஃபுல் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. என் பவர் யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. என் பவர் யாருகிட்ட இருக்கு? என் பவர் எனக்குள்ள இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பவர் எப்ப வேலை செய்யும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் எல்லாம் நம்புது இல்ல. பா, மகாவிஷ்ணு எவ்வளவு பவர்ஃபுல். இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்துல கனெக்ட் பண்ணுங்க நான் சொன்னது. ஃபெய்த். நீங்க நம்புறீங்கல்ல மகாவிஷ்ணு பவர்ஃபுல்னு, அதனால நான் பவர்ஃபுல் ஆயிட்டேன். நான் ஒருத்த மட்டும் நான் பவர்ஃபுல் ஆகணும்னு நினைச்சா கடவுள் கேட்பாரான்றது டவுட்டு. 1,00,000 பேர் 2,00,000 பேர் சேர்ந்து மகாவிஷ்ணு பவர்ஃபுல் நினைச்சா என்ன ஆகும்? வெடிச்சிரும். இந்த உடம்பு என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, வேற லெவல்ல ஆயிரும். I am indirectly influencing your consciousness to bless me. இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? எவ்வளவு பெரிய திருடன் பாருங்க நானு. ஆனா இப்படி நான் திருடலாம். இது எப்ப நடக்கும்? நான் உண்மையாவே உங்களுக்கு நல்லது பண்ணாதான் நடக்கலன்னா நடக்காது. இது எப்படி? லாக் எங்க வச்சிருக்கான் பாருங்க. மகாவிஷ்ணு நாசமா போயிட்டுன்னு நினைப்பீங்களா நீங்க? அப்படின்னு நினைக்குதுங்க. ஒரு இந்த மனம் எப்போ உயர்ந்த நிலைக்கு போகணும்னா நன்றி உணர்வோட கிடைச்ச பாதைக்கும் கிடைச்ச பயணத்துக்கும் கிடைச்ச பிளஸிங்க்கும் கிடைச்ச பயிற்சிக்கும் கிடைச்ச விஷயங்களுக்கும் எப்போ நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அப்போ அந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு மக்கள் அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நல்லது பண்றீங்க பாருங்க. ஒரு குட்டி நல்லது பண்ணீங்கன்னா அந்த ஒரு குட்டி நல்லதை ஒருத்தன் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பான். அவன் எப்பெல்லாம் அதை ஞாபகம் வச்சு அதுக்கு மனம் குளிர்றானோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிளஸிங் சேரும், அப்பெல்லாம் உங்களுக்கு காயின் ஏறும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன மீன் பண்றேன்னு? இதனாலதான் நிறைய நல்லது பண்ணுங்கன்றேன். பழைய பேட்டர்ன் மாறணும்னா பழைய பேட்டர்னுடைய பதிவுகள் எல்லாம் கரைக்கிற அளவுக்கு நிறைய புது புது நல்லது பண்ணுங்க. புது புது நல்லது நிறைய டேட்டா சேரும்போது பழைய டேட்டால எரேஸ் ஆயிரும். இதனாலதான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் வைப்பான்னாங்க. புரியுதா? பழைய டேட்டான்றது உங்க பேட்டர்ன், உங்க பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம், கன்சிஸ்டன்சி. புது விஷயத்த நல்லது பண்ணீங்கன்னா பழைய டேட்டா அழிஞ்சிரும். கிளியர்? நன்றி. விளக்கு இருந்ததுன்னா கொளுத்தி வச்சுட்டு, ஒரு விரிப்பு இருந்ததுன்னா விரிச்சு வச்சுட்டு உட்காருங்க. விரைவில் சந்திப்போம். காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு. பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும்? நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும். உடல், மனம், ஆன்மா. இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியேட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில. சோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். மாடர்ன் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இது முழுக்க முழுக்க நான் தான் வந்து சூஸ் பண்ண போறேன் ஒவ்வொரு பர்சனையும். எப்போ வந்து இது நடக்க இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மொரிஷியஸ்ல வந்து இந்த மாடர்ன் யாத்ரா வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதை நான் டீப்பா போயே ஆகணுன்ற உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 10 பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். தகுதியான நபர்களை நம்ம டீம் சார்பாக நானே வந்து சூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொரிஷியஸ் யாத்ராக்கு வந்து கூட்டிட்டு போக போறோம்.